चंदू के चाचा ने चंदू की चाची को चांदनी रात में चांदनी चौक पे चांदी के चमचे से चटनी चटाई. மதுரை ஒரு மதுரை பொண்ணு மீட் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே லைஃப்ல நடந்துச்சுன்னா லைஃப் பயங்கரமா போர் அடிக்குங்க. ஆனா எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும் போது அப்பதான் அந்த த்ரில்லு, அந்த கிக்கு, அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வரும். அண்ட் இதுக்கு உறுதி என்னோட லைஃப் தான். நீ ஏன்பா ஒரு யூஎஸ்க்கு போய் இன்ஜினியர் ஆகுற, நீ வந்து ஒரு நடிகர் ஆகணும், உன்னை பார்த்தாலே தெரியுது யூ ஆர் born to act. அங்கேதான் என் லைஃப்ல முதல் சஸ்பென்ஸ், முதல் ட்விஸ்ட் நடந்தது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் அப்படியே தாடி கைட்டிட்டு கையில கொடுத்தேன். சார் நான் தமிழ் பையன் சார், நேத்து வந்தேன் சார், நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க சார், நான் பண்றேன் சார் இந்த ரோல். அதுதான் வாழ்க்கையில அடுத்த ஒரு ட்விஸ்ட். முதல்ல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நானும் நிஷாவும் we consider ourselves to be an extended part of Rotary family. இப்போ இப்படி வச்சுக்கலாம், நீங்க போஸ்டர் பார்த்தோன்னே ஒரு கதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். சோ அந்த கதை தான் சினிமா தியேட்டர்ல பார்க்கும்போது நடக்குது. அடுத்தடுத்து இதுதான் நடக்கும்னு நீங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரியே நடக்குது. அப்போ அந்த படம் பார்த்து முடிச்சிட்டு அந்த கிளைமேக்ஸும் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்குது. வெளியில வந்து என்ன சொல்லுவீங்க? ச்சே, என்ன படம் மொக்கையா இருக்கு, அடுத்தது என்ன, நானே சொல்றேன் என்ன டைரக்டர் அவன் அப்படின்னு நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு முறை பேசியிருப்பீங்க. இதுக்கும் லைஃபுக்கும் வந்து ஒரு பெரிய சிமிலாரிட்டி இருக்கு. நம்ம லைஃப்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அந்த சஸ்பென்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட லைஃப் ஒரு சூப்பர் ஹிட் ஸ்டோரி. அடுத்தடுத்து என்ன இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா மொக்க மூவி ஆயிடுங்க நம்ம கதை. கரெக்டா? கரெக்டா தான் சொல்றேன் நிஷா. ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே லைஃப்ல நடந்துச்சுன்னா லைஃப் பயங்கரமா போர் அடிக்குங்க. ஆனா எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும் போது அப்பதான் அந்த த்ரில்லு, அந்த கிக்கு, அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வரும். அண்ட் இதுக்கு உறுதி என்னோட லைஃப் தான். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னோட லைஃப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி தான் இருந்திருக்கு, வித் லாட்ஸ் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மும்பையில் ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் தமிழ் ஃபேமிலியில். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு டிப்பிக்கல் தமிழ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எஜுகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ த சேம் வாஸ் த கேஸ் அட் மை பிளேஸ். நல்லா படித்தேன், இன்ஜினியரிங் படித்தேன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு யூனிவர்சிட்டி டாப் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 பேருக்கு அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஆன் கேம்பஸ் ஜாப் கிடைச்சது. ஸோ ஐ டுக் அப் த ஜாப். 2 வருஷம் ஐடி கம்பெனியில் என்னோட லைஃப் 9 to 9 வந்து காலையில் எழுந்துக்கணும், ஆஃபீஸ் போகணும், 9 to 9 கம்ப்யூட்டரில் டொக்குன்னு ஏதாவது செய்யணும், அண்ட் திருப்பி வீட்டுக்கு வரணும். இதுதான் மண்டே டு சாட்டர்டே. சண்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும். இதுதான் 2 years லைஃப். நோ ட்விஸ்ட், நோ த்ரில், நோ சஸ்பென்ஸ். அப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது யூஎஸ் போகலாம் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எல்லா எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துட்டேன். அதில் முக்கியமான ஒரு எக்ஸாம் இருந்தது, டெஸ்ட் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அந்த எக்ஸாமினேஷன் கொடுக்கறதுக்கு போகிறேன். அங்கே 20 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் கரெக்டாக கொடுக்கணும். எல்லாமே கொடுத்துட்டேன். அங்கே தான் லாஸ்ட் கேள்வி அந்த எக்ஸாமினர் கேட்டாங்க, நீ ஏன்பா ஒரு யூஎஸ்க்கு போய் இன்ஜினியர் ஆகுற, நீ வந்து ஒரு நடிகர் ஆகணும், உன்னை பார்த்தாலே தெரியுது யூ ஆர் born to act. அங்கே தான் என் லைஃப்ல முதல் சஸ்பென்ஸ், முதல் ட்விஸ்ட் நடந்தது. ஸோ தெரியல, அங்கே இந்த கிளம்பி வந்துட்டேன். பட் த சீட் ஹேட் பீன் சோட். அவங்க சொல்ற விஷயம் வந்து ஆழமா என் மனசுல பதிவாயிடுச்சு. அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன். ட்ரை பண்ணலாமா அப்படி டெய்லி யோசிப்பேன். சரி ட்ரை பண்ணலாம், ஆனா ஃபர்ஸ்ட் தகுதி வளர்த்துக்கணும் இல்லையா? ஸோ மாடலிங் வழியா போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மிஸ்டர் இந்தியா கான்டெஸ்ட், கிளாட்ராக்ஸ் மிஸ்டர் இந்தியா கான்டெஸ்ட்னு ஒன்று இருந்தது. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஒர்க் ஹார்ட், ஐ ஒன் த கான்டெஸ்ட். அது வாழ்க்கையில அடுத்த ட்விஸ்ட், அடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்ட். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போது சினிமா. எதிர்ச்சி அந்த டைம்ல தான் ராதாமோகன் பிரகாஷ்ராஜ் சார் வந்து அபியும் நானும் காஸ்டிங்காக மும்பை வந்திருந்தாங்க. கோஆர்டினேட்டர் மூலமா கதை பத்தி கேள்விப்பட்டேன். ஓ, பர்ஃபெக்டா இருக்கு எனக்காக. ஏன்னா நான் என்னதான் ஒரு தமிழ் குடும்பத்துல பிறந்தாலும் பாம்பேல இருக்கும்போது சுத்தமா ஒரு வார்த்தை தமிழ்ல பேச மாட்டேன், ஹிந்தி மட்டும் தான் பேசுவேன். ஸோ ஓகே, ஒரு பஞ்சாபி கேரக்டர்னா நமக்கு ஈஸியா செட் ஆகும்னு சொல்லி அந்த மீட்டிங்கு போயிட்டேன். அவர் பார்த்தாரு, ஓகே பார்ப்போம் அப்படி சொல்லிட்டாரு. ஒரு ரிஜெக்டட் ஃபீலிங் ஓட வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல, நம்ம லைஃப்ல நம்மளே ஏன் சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ மறுநாள் என்ன பண்ணேன், அந்த சர்தார்ஜி வேஷத்துல, லக்கிலி என் பில்டிங்ல ஒரு சர்தார்ஜி இருந்தாரு, அவர்கிட்ட போய் அவரோட குர்தா பஜாமா கடாலா எடுத்துட்டு தாடிலாம் மேக்கப்ல நல்லா செட் பண்ணிட்டு அதே மீட்டிங்கு போனேன். அவர் பார்த்தாரு, உண்மையிலே ஒரு சர்தார்ஜி வந்திருக்காரு அப்படிதான் அவருக்கு தோணுச்சு. ओए सत श्री अकाल पाजी, पेरी पोना जी, मैं मलकित सिंह हूँ, दिल्ली से आया हूँ அப்படின்னு பஞ்சாபில ஒரு வார்த்தை விட்டேன். ரசிக்கிட்டாரு. ஓ சூப்பர் மல்கித், ப்ளீஸ் கம், சிட் டவுன். We were looking for a Sardarji like you only அப்படி சொன்னாரு.
5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் அப்படியே தாடி கைட்டிட்டு கையில கொடுத்தேன். சார் நான் தமிழ் பையன் சார், நேத்து வந்தேன் சார், நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க சார், நான் பண்றேன் சார் இந்த ரோல். அதுதான் வாழ்க்கையில அடுத்த ஒரு ட்விஸ்ட். ஸோ அது பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அபியும் நானும் கிடைச்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் கதை உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து உன்னை போல் ஒருவன் தனி ஒருவன், நான் பேசாத மொழிகள் மலையாளம் கன்னடா தெலுங்கு எல்லா லாங்குவேஜில் நடிச்சிட்டேன். பிக் பாஸ் பார்த்தீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு மதுரை பொண்ணு மீட் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஏன் இதை சொல்றேன்னா, என் லைஃப்ல எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து நான் அக்செப்ட் பண்ணி அந்த சஸ்பென்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் ஃபுல்லா ஏத்துக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணும் போது தான் சுவாரஸ்யம் ஏற்பட்டுச்சு. அண்ட் நான் பலமுறை யோசிப்பேன், நான் எதிர்பார்த்த மாதிரி லைஃப் போயிருக்கலாம், சாஃப்ட்வேர் ஜாப் எடுத்துட்டு யூஎஸ் போயிருக்கலாம், ஆனா லைஃப் அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்றேன், டுடே ஐ என்ஜாய் எவ்ரி சஸ்பென்ஸ் மூமெண்ட் இன் மை லைஃப் அண்ட் மை லைஃப் இஸ் a beautiful suspense thriller. அது உறுதியா சொல்றேன். சோ எதுக்காக இது நாங்க ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம், எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது, பாஸ் ஏன் என்ன மட்டும் திட்டுறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு. ஸோ அப்படி இல்லாம when you change your thought, your life changes அப்படிங்கறத நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ தாட் we'll share it. ஸோ இவர் சொன்ன மாதிரி மதுரை பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டோட மதுரை மாப்பிள்ளையா இருக்காரு. இப்போ 2019ல தான் வந்து இவர் தமிழ் 4 வருஷமா தான் தமிழ் பேசுறாரு. 2019ல தமிழ் எழுத படிக்க கத்துக்கிட்டாரு. சோ எந்த அளவுக்கு அவருக்கு தமிழ் புலமை இருக்குன்னு செக் பண்ணிடலாமா? என்ன சொல்லுங்க? ஒரு டங் ட்விஸ்டர் நமக்கு எப்பவுமே விளையாடி பாக்குறது தானே இருக்கு. ஒரு டங் ட்விஸ்டர் சொல்றீங்களா? கொஞ்சம் ஈஸியா கொடுப்பா. அதெல்லாம் முடியாது. சரி, ஒரு 4 லைன் டங் ட்விஸ்டர். சரி, முயற்சி பண்றேன். பண்றீங்களா? ஏழை கிழவன் வாழைப்பழ தோல் வழுக்கி கீழே விழுந்தான். ஒரு லைன் சொல்லுப்பா. இப்போதான் லேர்ன் பண்ணிருக்கேன், சொன்னேன் ஆல்ரெடி. ஒரு லைனா? என்ன ஒரு லைனா சொல்லிடலாமா? சரி, ஓகே. ஏழை கிழவன் வாழைப்பழ தோல் வழுக்கி கீழே விழுந்தான். ஃபாஸ்டா சொல்லுங்க. ஏழை கிழவன் வாழைப்பழ தோல் வழுக்கி கீழே விழுந்தான். அவ்வளவுதானே, ஈஸி. Oh my god, I said சீரியஸா எதிர்பார்க்கல. Okay, wait. என்ன? and the game doesn't end here, இல்லையா? நீ கூட ஒரு மும்பை பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன். சோ நியாயமா நான் கூட ஹிந்தில ஒரு டங் ட்விஸ்டர் கொடுக்கணும், அது கரெக்ட்டா சொல்லணும். அதுதான் நியாயமே. இங்க ஹிந்தி பேசுறவங்க யாராவது இருக்கீங்களா? ஹிந்தி எவ்வளவு பேர் பேசுவீங்க? இல்ல புரியும்? ஓகே, பல பேர் இருக்காங்க அங்க. ஓகே, சூப்பர். ஓகே, கொடுத்துடலாமா? ஒரு ஈஸியா ஒரு டஃப்பான டங் ட்விஸ்டர். ஈஸி. ஓகே, இதுக்கு பேர் தான் வாய் கொடுத்து மாட்டிக்கிறதுங்கிறது. நம்ம தமிழனுக்கே உண்டான கருத்து. வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறது இல்ல. சரி, ட்ரை பண்றேன். ரொம்ப ஹிந்தில ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு டங். தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்திப்பா? அப்போ அசால்ட்டா நீ பேசிடுவே. ஓகே. चंदू के चाचा ने चंदू की चाची को चांदनी रात में चांदनी चौक पे चांदी के चमचे से चटनी चटाई. நான் எவ்வளவு ஈஸியா 4 வரியில உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு மட்டும் என்னலாமோ பெருசா சொல்றீங்களே. ஏய், ஹிந்தில இது 4 வரி தான்ப்பா. ஹிந்தி படிச்சு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. சரி, ஓகே, நான் உங்களுக்கு சொன்னேன்ல அதே மாதிரி ஒரு லைனா எனக்கு சொல்லுங்க, நான் முயற்சி பண்றேன். சரி, ஒரு லைன் சொல்லலாம். चंदू के चाचा ने चंदू की चाची को चांदनी रात में चांदनी चौक पे चांदी के चमचे से चटनी चटाई. என்ன ஜட்டியா? ஏய், இது ஃபேமிலி கிரவுட்யா. சட்னி இட்லி கூட சாப்பிடுவோம்ல, இட்லியோட சட்னி. ஓகே, அத சொல்லிட்டேனே. இப்போ கண்டினியூஸா சொல்லணும், அதான் டங் ட்விஸ்டர். சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அதே மாதிரி நீங்களும் எனக்கு நீங்க சொல்லுங்க, நான் கூடவே சொல்ல முயற்சி பண்றேன். ரிப்பீட் பண்றியா? சரி, ஓகே. चंदू के चाचा ने चांदनी சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் வந்தது எப்போது. எப்படி செம்மையா சொல்லிட்டோம்ல, நாங்க தமிழன்பா. எங்க போனாலும் தமிழ்லயே அரிசி பருப்பு விற்போம், கப்பல் வியாபாரம் பண்ணுவோம், தமிழ்லயே பெரிய ஆளாயிடும். போறோம் எங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. என்ன கரெக்ட் தானே? பாத்தீங்களா மக்களே, இதை பாருங்க, இதெல்லாம் நியாயமாவே இல்ல. உனக்காக நான் நல்லா தமிழ் எழுத படிக்க கத்துக்கிட்டேன்ல, எனக்காக 4 வரி ஹிந்தில கத்துக்க முடியாதா? ஏ गांव में ये किसान रघु ताता, இது யுனிவர்சல் ஹிந்தி. All of us know this. எவ்வளவு வருஷம் இதான் சொல்வீங்க? சோ வீட்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அங்கதான் நம்மளோட ரூட்ஸ் இருக்கு. கரெக்டா சொன்னேன். நான் எனக்கு பாதிச்ச ஒரு விஷயம், நான் ஒரு விஷயம் படிச்சிருந்தேன். Do not chase the formula for success.
if your fundamental of happiness is wrong. And நீங்க சொசைட்டில பாத்தீங்கன்னா you see a lot of people who are very successful, but are they really happy? No. Personally எங்க ரெண்டு பேர் பொறுத்த வரைக்கும் ஒர்க்ல சக்சஸ் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஃபேமிலியில சக்சஸ்ஃபுல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா சக்சஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ட்ரீ கன்சிடர் பண்ணுங்க. ஒரு ட்ரீ பார்க்கும்போது அதோட 3 முக்கியமான பார்ட்ஸ், the root, the bark and the crown. அந்த ரூட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா, அது ரொம்ப ஸ்ட்ராங் இருந்தா மட்டும் தான் அந்த ட்ரீயால ஸ்ட்ராங்கா எந்த விண்ட் எந்த ஹரிகேன் இருந்தாலும் அப்படியே ஸ்டெட் ஃபாஸ்ட் இருக்க முடியும். நாங்க ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் நாங்க எல்லாரும் அப்படிதான். ஸோ வெளியில தெரிய விஷயம் வந்து நம்மளோட பர்சனாலிட்டி இருந்தாலும் சரி, நம்மளோட சக்சஸ், நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அது ட்ரீயோட கிரவுன் அண்ட் பார்க் தான். ஆனா முக்கியமான விஷயம், கண்ணுக்கு தெரியாத விஷயம் வந்து அந்த ட்ரீயோட ரூட்ஸ், அதுதான் ஃபேமிலி. ஸோ 2019 வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நிறைய விஷயம் நடந்தது. எனக்கு எஸ்பெஷலாக என்னோட ப்ரெக்னென்சி இருந்தது. என்னோட குழந்தை ஜூனில் வந்து எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவங்க பேர் சமைரா. அவங்களுக்கு இப்போ 6 months ஆகுது. ஸோ எங்களோட லேபர் ப்ரெக்னென்சிலாம் வந்து பயங்கர காமெடியாக, ஒரே ஹியூமரஸ். என்னோட லேபர் ரூமில் நடந்த விஷயம்லாம் டாக்டர் இன்னமும் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு என்னெல்லாம் காமெடி பண்ணிச்சு தெரியுமா லேபர் ரூம்லன்னு. இட் வாஸ் ரியலி ஃபனி அண்ட் வி செரிஷ் எவ்ரி மொமெண்ட் இன் ஆர் லைஃப். அண்ட் மதர்ஹுட் அண்ட் ஃபாதர்ஹுட் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். ஐ திங்க் கேர்ள்ஸ் ஹேவ் இட் அட்லீஸ்ட் ஒரு புது மதர் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதை பற்றி நிறைய புக்ஸ் இருக்கு, இதை பற்றி நிறைய ஆப்ஸ் இப்போ வந்திருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி புது ஃபாதர்ஸ், வுட் பி ஃபாதர்ஸ் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு hardly any blogs on the internet, hardly any apps, nothing. I think இங்கே இருக்கிற almost 2000 men, you'll agree with me. So we are somewhere in the dark. And லைஃப்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ரோல் பிளேயிங் இருந்துகிட்டே இருக்கும். We all play different roles. ஸோ முன்னாடி நான் கூட அபியும் நானும்ல இருக்கிற மாப்பிள்ள ஜோகிந்தர் சிங் மாதிரி இருந்தேன். அண்ட் இப்போ அபியும் நானும் அதே அபியும் நானும்ல இருக்கிற பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒரு டிவோட்டட் கொஞ்சம் பொசிசிவ் ஃபாதர் ஆயிட்டேன். ஸோ இந்த ஃபாதர்ஹுட் நான் நல்லா பண்ணணும் அப்படி எனக்குள்ள கூட ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன பண்ணலாம், நாலேஜ் வழியில எப்படி கேதர் பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போது லக்கிலி எங்க குரூப்ல there were 3 couples who were also expecting at the same time. So 3 expectant father plus 1 expectant father, we became a group of 4 brothers or a brotherhood. Fatherhood-காக ஒரு brotherhood form ஆயிடுச்சு. And we used to discuss so many things. என்ன பண்ணலாம். And it's very remarkable, you know, when men get together, usually சொல்லுவாங்க sisters குள்ள, I mean ladies குள்ள ஒரு sisterhood இருக்கும். ஆனா men குள்ள ஒரு strong ஆன brotherhood நீங்க பார்க்கணும். So ரொம்ப ஓப்பனா நமக்குள்ளே இருக்கிற ஃபியர்ஸ், நமக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் so that we get a solution. ஸோ இதுல வந்து மெயினா 2 பாயிண்ட்ஸ் தான் நாங்க வந்து அப்சர்வ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து சொசைட்டில சக்சஸோட டெஃபினேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்தது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த சொசைட்டில சக்சஸ் இன் ஒர்க் தான் சக்சஸ் அப்படின்னா ஒரு கண்டிஷனிங் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா even after the delivery men want to go back to work because they want to be successful at work and earn money for the family. இது ஒரு பாயிண்ட் நாங்க கவனிச்சோம். செகண்ட் பாயிண்ட் that we found was எல்லா ஆண்களுக்குள்ள I am the provider of the family அப்படின்னு ஒரு உள்ளே ஒரு கண்டிஷனிங் இருக்கும், ஒரு வாய்ஸ் இருக்கும். ஸோ ஓட 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 அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும். அதனால what happens even after the delivery, those precious moments, you know, when you have to be with the baby and spend time, அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்க 4 பேர் உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணி இல்லை இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு எடுத்தோம். சக்சஸ்க்கான இந்த இன்கம்ப்ளீட் டெஃபினேஷன் நாங்க அக்செப்டே பண்ண மாட்டோம். எங்களுக்கு சக்சஸ்னா ஒரு ஹோலிஸ்டிக் சக்சஸ் இருக்கணும், பேலன்ஸ் இருக்கணும். சக்சஸ் இன் ஃபேமிலி அண்ட் சக்சஸ் இன் ஒர்க் இருந்தால் தான் அது கம்ப்ளீட் சக்சஸ். அதை நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ சொசைட்டி நமக்கு கண்டிஷன் பண்ற விஷயம் வெறும் சக்சஸ் அட் ஒர்க் சக்சஸ் அப்படி நாங்கள் அக்செப்ட் பண்ணல, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எல்லா நியூ டேட்ஸ்குள்ள ஒரு பயம் இருக்கும். அது வந்து ஃபைனான்சியல் பயம். அது எப்படின்னா ஒரு கண்டிஷனிங் இருக்கும். when family increases expenditure increases அப்படின்னு ஒரு thought process போயிட்டே இருக்கும். இந்த thought process நாங்க அனலைஸ் பண்ணோம். ஏன்னா இது லாஜிக்கல் மைண்ட் அப்படிதான் சொல்லும், நானும் அப்படிதான் யோசிச்சிருந்தேன். இது டீப்பா யோசிக்கும் போது தான் we were completely blown away by what we found. What if I tell you when family increases income increases? Hard to believe, right? But this is the universal truth. And நாங்க வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டோம் because whenever we reached out to any whether you say the Gita, the Bible, the Quran, everything said the same thing.
and we realize that கடவுள் வந்து ஒரு உயிர் கொடுக்கும்போது ஒரு life when it comes, the creator or the god or the universe, whatever you call it, also gives the necessary things to sustain that life and new opportunities and lot of positive energy with that. And நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க in your family or in your friends, when there's a new member coming, people say குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அருள் வந்துருச்சு, நிறைய opportunities வந்தது, and it's very very true. So we decided that mentally in the family increases, expenditure increases, change பண்ணி family increases, income increases, இது daily சொல்லுவோம். And trust me, it completely changed our attitude towards how we saw the coming of a new life into our life. சோ இதுக்கு மேல நாங்க வந்து போர் அடிக்க விரும்பல. எங்களுக்கு முக்கியமா டேர்னிங் பாயிண்டா இருந்த ஒரு விஷயம் இதுதான். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் உங்க எல்லாருக்கும் நாங்க கேட்டுக்கிறேன். சோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கல்ல, ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருக்குல்ல, வாட் எவர் இட் இஸ் சக்சஸ், ஆல்வேஸ் அவங்களுக்கு வந்து அன்கண்டிஷனல் லவ் கொடுங்க. அவங்க தப்பு பண்ணாலும் சரி, ரைட் பண்ணாலும் சரி, நான் இருக்கேன் உனக்கு, டோன்ட் வரி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்கன்னா அவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சோ அதுதான் நான் உங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் as a couple-ஆ ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கணேஷ் எப்பவுமே எனக்கு அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருந்திருக்காரு. நான் தப்பு பண்ணாலும் சரி, ரைட்டா இருந்தாலும் சரி, இஸ் ஆல்வேஸ் பீன் தேர், steady and strong. So I request all of you to follow the same, to have a very very amazing year ahead. ஆனா ஃபேமிலில மட்டும் தான் ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல், ஒரு அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைங்களுக்கும் சரி, டீனேஜர்ஸ்க்கும் சரி, அடல்ட்ஸ்க்கும் சரி, ஒரு அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா that's what the family is there, and there's where individuals will bloom and become great in their lives. Thank you so much.